ஊர்சூட்டுளம்பிடாது உனைக்கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா சையனத்தல்லில் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா வாவென்றகம்புக்குள் வாழ்வர்கள் இன்றையன் வாழ்விழந்தேனல் அருணாச்சலா மிட்டிடர் கட்டமா மிட்டிடாத நெய்யர் மிட்டிடர் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்னைக்கு உள்ளது 40 வேர்ஸ் 38, 39 பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளது 40 ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். நம்ம பகவான் நமக்கு கொடுத்தது அவருடைய மெயின் ஆத்ம விசாரம் டீச்சிங்ஸ். அந்த பியூர் அத்வைத வேதாந்தத்தை அப்படியே மணிமணியாக கொடுத்துருக்கார் பகவான். இந்த 40 வருஷையும் குஞ்சு சுவாமிகள் சொல்கிற மாதிரி நம்மளாம் நெற்று பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது உள்ளுக்குள்ளே போகும். இருந்தாலும் நம்மளோட பாராயணத்தில் கேட்டு கேட்டு ஓரளவுக்கு பரீட்சமாக இருக்கே தவிர நெற்றுவாகலை. சரி, நம்ம வேர்ஸ்குள்ளே பார்க்கலாம். வினை முதலாம் ஆயின் வினை பயன் ருய்ப்போம் வினை முதலார் என்று வினவி தனை அறிய கர்த்தத்துவம் போய் கர்மமூன் ரொங்கழலும் நித்தமா முக்தி நிலை அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது என்னன்னாக்கா, இப்போ கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கர்மாலாம் பண்ணும்போது யார் கர்த்தா அப்படின்லாம் கூட கேட்பா. கர்த்தா அப்படின்னா என்னன்னா டூயர்ஷிப். ஓகே, கர்த்தானா யாருனாக்கா ஒரு கர்மாவை பண்றோம் இல்லையா, நம்ம அந்த பண்றவன், அந்த டூயர்ஷிப் நான் பண்றேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் பொழுது தோன்றது தான் என்னது கர்த்தான்னு பேரு. இப்போ என்னன்னாக்கா, வினை முதலாம் ஆயின் வினை பயன் துய்ப்போம். வினை முதலாம் ஆயின் நான் வினை பண்றேன், நான் கர்த்தா, ஐ எம் த டூயர்னு நினைக்கும் பொழுதோ அந்த வினைக்குரிய பயன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம வினை முதலார் என்று வினவி, இந்த வினைகளை யார் பண்ணுபவன் இல்லை யார் அனுபவிப்பவன் அப்படிங்கிறத விசாரத்தினால நம்ம கேட்கும் பொழுதோ என்ன ஆகுதுனாக்கா, கர்த்தா நான் என்ற அபிமானம் அகந்தையோடு அழிந்து விடுகின்றது அப்படிங்கிறார் பகவான். வினை முதலார் என்று வினவி, இந்த வினை பண்றவன் யாருன்னு பாருப்பா. கர்மங்களில் கர்த்தா நான் பண்றேன்னு எப்படி கணபதி முன்னிட்ட பகவான் சொன்னாரோ அதே தான் இங்கேயும் சொல்றாரு. நான் சொல்றேன், அந்த நான் யாருன்னு பாருன்னு. நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன். நான் பாவியா இருந்திருப்பேனோ நான் அனுபவிக்கிறேன், இல்லை நான் ரொம்ப புண்ணியசாலி, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் அப்படின்னு சொல்றியே அது யாருன்னு நம்ம வினை முதலார் என்று வினவி, இந்த கர்த்தான்னு நான் சொல்றவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வினவும் பொழுது தன்னை அறிய, அப்படி செல்ஃப் அபைடன்ஸ்ல நம்ம அறிஞ்சுக்கும் பொழுதோ கர்த்தத்துவம் போய் நான் பண்றேங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே போயிடும். ஞானிக்கு கர்த்தத்துவம் போத்திருத்துவம் ரெண்டுமே கிடையாது. டூயர்ஷிப், என்ஜாயர்ஷிப், இது ரெண்டுமே அந்த சென்ஸே ஞானிக்கு இருக்காது. அதுதான் பகவான் சொல்றார். கர்த்தத்துவம் போய் கர்மம் மூன்றும் கழலும். அது என்ன 3 விதமான கர்மாக்கள்? பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. இப்ப இந்த உடம்பு சரீரம் எடுத்துன்னு வந்திருக்கிறது பிராரப்த கர்மா. இந்த சரீரம் உண்டாரத்துக்கான காரணம், இந்த சரீரம் இருக்கிற வரையும் இருந்து அது பலனை கொடுத்துட்டோம் உதிர்ந்து போய்டுறது பிராரப்த கர்மா. எப்படி ஒரு அம்புலேருந்து ஒரு நான்லேருந்து அம்பை எய்தாச்சோ அது மாதிரி பிராரப்த கர்மாங்கிறது நம்மளுடைய ஃபுல் கர்மாலேருந்து இந்த உடம்பு வரத்துக்கு காரணமானது பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா மொத்த கர்ம மூட்டை. இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் முன்னாடி ஜென்மங்கள்ல எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த கர்ம மூட்டை சஞ்சித கர்மா. ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா. பகவான் என்ன சொல்றார், தன்னை அறிய கர்த்தத்துவம் போய் கர்மம் மூன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். இது வேர்ஸ் 38. அதுக்கு அடுத்தது வேர்ஸ் 39ல என்ன சொல்றார், பக்தனான் என்னுமட்டே பக்தனான் இல்ல பத்தனான். அதாவது என்னன்னாக்க பந்தப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு பியூர் தமிழ் சொல். பத்தனான் என்னுமட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பத்தனான் ரென்று தன்னை பார்க்குங்கால் சித்தமாய் நித்தமுக்தன் தான் நிற்காதோ பந்த சிந்தை முக்தி சிந்தை முன்னிற்குமோ. அதாவது நான் பந்தப்பட்டவன் நினைக்கிற வரையும் தான் பந்தம் இருக்கு. பந்த முக்தி, இந்த யார் பந்தப்பட்டவன் நம்ம வினவும் பொழுதோ அந்த அட்டென்ஷன் செல்ஃபுக்கு போறது. நான்லேருந்து ஆத்மாவுக்கு போய் செல்ஃப் அபைடன்ஸ்ல நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பந்த எண்ணமோ முக்த எண்ணம் ரெண்டுமே எழாதங்க. நான் யாருன்னு பாரு, யாருக்கு முக்தி வேணும் போ, இல்லை யாருக்கு பந்தப்பட்டிருக்கா, யாருக்கு சாது நட்டானந்த பகவான் கேட்டாரு அருள் வேணுங்கிறது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா. அந்த நான்கிறத பார்க்கும் பொழுதோ நான் பந்தப்பட்டவன் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு உள்ளவரையிலும் பந்தம் இருக்கும், முக்தி அப்படிங்கிறதும் இருக்கும். பந்தம் யாருக்கு என்று விசாரித்தால் ஆன்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு அப்போது நித்திய முக்த சுபாவமான ஆன்மாவே மிஞ்சி இருப்பதால் பந்த எண்ணமும் முக்தி எண்ணமும் எழுவதற்கு இல்லை. பந்த சிந்தை முக்தி சிந்தை முன்னிற்குமோ, இது ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். இது வேர்ஸ் 39. அதாவது
இது ரெண்டுத்தையும் இப்போ திருப்பி ஒரு தடவை படிக்கலாம். அதாவது உள்ளது 40, நீங்கள் மந்திரம் ஒவ்வொரு அக்ஷரமும் மந்திரம் பகவான் கொடுத்தது. நான் தான் என்னோட முன்னாடி ஒரு டிவோட்டி இருந்தார் சுந்தரம் சார், அவர்கிட்ட கூட நான் சொல்லுவேன், நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுருணும். அருணாச்சல அக்ஷரமணமாலேயும் உள்ளது 40 நம்ம அப்படியே 2 கை இதுவாக அப்படியே 2 கோல் மாதிரி ஊன்றுண்டு இந்த சம்சார சாகரத்தை நம்ம கடக்கணும். வினை முதலாம் ஆயின் வினை பயன் ருய்ப்போம் வினை முதலார் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்மமூன் துங்கழும் நித்தமா முக்தி நிலை பத்தனான் என்னுமட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பத்தனான் என்று தன்னை பார்க்குங்கால் சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க நிற்காதோ பந்த சிந்தை முக்தி சிந்தை முன்னிற்குமோ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.